ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே வந்து நம்ம டேஃப்னி தான் காட்டுறாங்க. டேஃப்னி ஒன்றும் நடக்காத மாதிரி நேற்று டியூக்கை பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு தானே திருட்டுத்தனமாக பார்க்க போனாங்க. ஸோ காலையில் வந்து படுத்துக்கிறாங்க பெட்லேயே. அப்புறம் ஏஞ்சிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வெளியே வருமா அவங்க மம்மி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஐம் எங்கேஜ் அப்படின்றாங்க. அவங்க மம்மி ஷாக் ஆகிடுறாங்க. எங்கேஜ்டா பிரின்ஸ் கூட வா பண்ணி சீக்கிரமாக பிரின்சஸ் ஆக போறேன்னு கேட்குறப்போ அம்மா பிரின்ஸ் கூட இல்லை டியூக் கூடணும் போது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இல்லை எனக்கு புரியலன்னு சொல்கிறப்போ அது வந்து நிறைய நடந்துருச்சுமா அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஒன்று எனக்கு புரியுது லவ்னா கொஞ்சம் ஏதாவது நடக்கதான் செய்யணும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ டியூக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை வந்து வெட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணுறேன்னு சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம ராணி வந்து நம்மளோட டேஃப்னிக்கும் அந்த பிரின்ஸ் இருக்கார்ல அவருக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம லேடி விசில்டனோட பேப்பர் எடுத்துகிட்டு ஓடி வராரு. அவர் வந்து அசிஸ்டன்ட் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதில் பார்த்தா ஐயோ டியூக் வந்து ப்ரப்போசல் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. இப்போ நம்மளோட லேடி விசில்டன் பேப்பரில் வந்து நம்ம டேஃப்னி அண்ட் டியூக் பற்றி எழுதியிருக்கனால ஊரில் இருக்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் டேஃப்னி வந்து வெளியே கிளம்பி போகலான்னு பார்க்குறப்போ வந்து பிரின்ஸ் வந்திருக்காரு நம்ம டேஃப்னி பார்க்க. இவங்களும் போய் பார்க்குறாங்க. கொஞ்சம் பயந்துட்டே தான் பார்க்குறாங்க. பிகாஸ் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா வர. அவரும் வந்துட்டு சாரி நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக நடந்துக்கிட்டது வந்து உங்களுக்கு மேலே இஷ்டம் இருக்குன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு டியூக் மேலே தான் இஷ்டம் போலன்னு சொல்லும்போது இவங்க தான் சாரி கேட்குறாங்க திருப்பி டேஃப்னி. ஆக்சுவலி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இது லவ் என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை புரியல இது வந்து உங்களுக்கு அவர் உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்ஸ் கேட்பார். ஐயோ கட்டாயப்படுத்துறது தான் நான் தான் படுத்திருக்கேன் அப்படின்னதும் இவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பார். பிரின்ஸ் வந்து ஒன்றும் இல்லை லவ்னால நாங்கள் ரெண்டு பேரும் கட்டாயத்தினால கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி இவங்க நிறைய உளருவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லி கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். இப்போ வழக்கம் போல் நம்ம டேஃப்னியும் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க அந்த பப்ளிக் பிளேஸில். அங்கே எல்லாருமே இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து டேஃப்னி எவ்வளோ தான் பேச்சு கொடுத்தாலும் டியூக் வந்து மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டார். அவர் ஏதோ ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ கொஞ்சம் ஜென்ரல் பப்ளிக் வந்து நாங்கள் இன்றைக்கி விசில்டனோட பேப்பர் படித்தோம், ரொம்ப சந்தோஷம், ரெண்டு ஃபேமிலி ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி, நல்ல பேருள்ள ஃபேமிலி, நல்ல சந்தோஷம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி வந்து நம்ம டியூக் கை பிடிக்கும்போது டியூக் கை தள்ளி விட்டுருவார். இது அவங்களும் பார்த்துருவாங்க அந்த ஜென்ரல் பீப்புளும். டேஃப்னிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே ஒரு பக்கம் வந்து நம்ம டேஃப்னியோட அண்ணன் ஆண்டனி இருக்கார்ல அவர் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நைட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்குது அந்த சிங்க் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி காலையில் நம்ம ஓடி போயிடலான்னு. அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. பட் ஒன்றுமே நடந்திருக்காதுல. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இவங்களை பார்க்காம அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெஸ் மேக் பண்ணுறவங்களும் நம்மளுடைய ஆண்டனி லவ் பண்ணுற சிங்கிங் பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அவங்க வந்து அவள் வந்து கத்துவாங்க அவள் மனசை உடச்சது பத்தாத இன்னும் பார்க்க வந்திருக்கீங்க அவள் இந்த ஊரை விட்டே போயிட்டா சந்தோஷமாக சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க நம்ம ஆண்டனியை. அண்ட் இங்கே நம்ம ஃபெதரிங்டன் வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஃபெதரிங்டன் இருக்காங்களா அவங்க வந்து அந்த மிஸ்டர் ஃபெதரிங்டன் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் எதுவுமே புதுசாக பர்ச்சேஸ் பண்ண முடியல. நீங்கள் ஏன்னா நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸுக்கான காசையை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறப்போ இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸே போடுங்க என்கிட்ட காசு இல்லைன்றமே அவர் அசால்ட்டாக சொல்லுவார். அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரிஜிட்டன் வராரு. யாருன்னா கோலின் பிரிஜிட்டன். அதான் நம்ம மெரினா தாமஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கார்ல இப்போ ஒருத்தர் அவர் வந்திருக்காரு நம்ம மெரினாவை பார்க்கணுன்ட்டு. நம்ம பெனலப்பிக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோலின் அந்த மாதிரி வந்து நிற்கிறது. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அதை காட்டிக்காமே இருக்காங்க. அப்புறம் நம்ம பெனலப்பி வந்து இது அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி மெரினா தாமஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அது தெரியாமல் இவருக்கு தலையில் கெட்டுறோம்ல அது ரொம்ப தப்பு இல்லையாமா அப்படி சொல்லி அவங்கள்ட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்க அம்மா எதுவுமே பதில் சொல்லாமல் வாயை மட்டும் வேலையை பாருன்ற மாதிரி போயிடுறாங்க. இப்போ வெட்டிங்காக நம்ம டேஃப்னி அவங்க மம்மிலாம் வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த கூப்பர் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து கார்டன் போயிருந்தப்போ பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஏன்னா இப்போ கல்யாண அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்குது. அவங்க வருவாங்க. அவங்க வந்து ஒன்று டேஃப்னி போய் பேசுவாங்க. அப்போ வந்து கூப்பர் வந்து பரவாயில்ல உன்னுடைய கார்டனில் நடந்த விஷயம்லாம் பார்த்தேன் எப்படியோ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. கார்டன்லையா எனக்கு புரியல நான் இன்றைக்கி அங்கே எங்கேயுமே வெளியே போலேன்னு சொல்லி அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்க டேஃப்னி வந்து. அதுக்கு வந்து இவங்களும் வந்து நீ இந்த மாதிரி மறைச்சா மட்டும் எல்லாம் மாறிட போகிறது கிடையாது, நீ இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி தானே இந்த டியூக்கை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பர் ரொம்ப நக்கலாக கேட்பாங்க. அப்புறம் நம்ம டேஃப்னி கடுப்பாத்தி நான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறோம் எப்படி கல்யாணம் பண்ணுறோம் நீ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் வந்து டியூக்கோடைய மனைவி ஆகிடுவேன் எனக்குன்னு ஒரு டைட்டில் கிடைக்கும் நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணு ஆகிடுவேன். ஆனால் நீ என்னவா இருப்ப கடைசி வரைக்கும் இப்படி கூப்பராக தான் இருக்க போறியா உன் வாழ்க்கையை பார்க்குற வழியை பாரு. அதோட வந்து நம்ம இப்போ டியூக்கோட ஒய்ஃபாக இருந்தாலும் இவங்களும் டியூக்கோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாமல் என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா இல்லை என்னோட இனிமே வேணும் நீயும் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அது கூப்பிட வந்து கட்டாயப்படுத்தினா அவனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்மளுடைய ஆண்டனியும் நம்மளுடைய டியூக்கும் பேசிக்கிறாங்க. அப்போ ஆண்டனி வந்து என்ன வரதட்சணை நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ வரதட்சணை வேணாம் நான் சும்மாவே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம் தங்கச்சின்னு சொல்கிறப்போ அப்போல்லாம் எங்களால் மரியாதை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வரதட்சணை கொடுப்போமா அப்புறம் உங்கள் இஷ்டம் ஆனால் வந்து எனக்கு வேணாம் அதை வேணால் ட்ரஸ்ட்டுக்கு எழுதுவே அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவரும் சரி ஓகே உன்னை ஷூட் பண்ணலாம் வந்து சாரின்னு சொல்லிட்டு ஆண்டனியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிப்பார். அண்ட் இந்த பக்கம் பார்த்தா இவங்க ஊரில் வந்து மேரேஜ் பண்ணணும்னா வந்து அந்த கோர்ட் அந்த சர்ச் இருக்குல்ல அங்கே ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் போல இருக்குது அங்கே இருக்க ஃபாதர் கிட்ட சம்திங். ஸோ அந்த ஃபாதர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பார் போல இவங்களோட ரெண்டு பேரோட மேரேஜ் ப்ரப்போசலும். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ ஆண்டனிக்கும் டியூக்கும் தெரிய வருது. எல்லாரும் ஒன்று கூடி பேசுகிறாங்க. அந்த இடத்துக்கு டேன்பெரி வந்துட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து பிஷப் வந்து ரிஜெக்ட் பண்ணல நம்மளோட குயின் தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க கோவத்தில் அவங்க சொன்னனால தான் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு அப்படி சொல்கிறப்போ இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க.
இப்போ இங்கே மெரினா தாமஸ் கிட்ட வந்து மிஸ்ஸஸ் ஃபெதரிங்டன் இருக்காங்களா, அவங்க வந்து பேசுகிறாங்க. நம்ம பெனலோப்பி வந்து இந்த டோர் கிட்ட இருந்து ஒட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ கோலின் செலக்ட் பண்ணியிருக்க, பட் ஆனால் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவன் கூட இப்படி சுத்த தான் முடியும். உன் வயிற்றில் இருக்க குழந்தை இன்னும் 6 மாதத்தில் வெளியே வந்துடும். அதுக்கு சரியான சூட்டர் வந்து ஒரு வயசான கிழவனை இவங்க பார்த்து வச்சாங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கான், நீ முதல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்க வெளியே பாருன்னு சொல்கிறப்போ வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு வேறு வழி தெரியல, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா நான் வந்து இங்கே உன்னை உள்ளே வச்சு லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும், இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெரினா தாமஸ் ரொம்ப கிரிமினலாக யோசிச்சில, சரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், இந்த சாட்டர்டே அப்பவுமே வந்து கோலின் வந்து எனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுப்பாரு, அதுக்குள்ளே கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாளே வந்து நீங்கள் சொன்ன அந்த கிழவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சந்தோஷமா ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ கூட இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, நான் பிரிஜிட்டன் வீட்டோட மருமகள் ஆகிட்டேன்னா உங்கள் 3 பொண்ணுங்களுக்கும் நிறைய நாள் பண்ண முடியும், அவங்க வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தான் தெரியுது அந்த மிஸ்ஸஸ் ஃபெதரிங்டன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. பை சாட்டர்டே எனக்கு வந்து முடிவு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி. இங்கே நம்ம குயின் காட்டுறாங்க. குயின்க்கு வந்து கிங் இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ தான் சாப்பிட வந்திருக்காங்க. அவர் கொஞ்சம் மென்டலி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார். ஓகே, மென்டலி சரியில்லாமல் இருக்காரு. ஸோ அவர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு ரொம்ப காமனாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டு பேசுகிறார். நம்ம பொண்ணு எப்படி இருக்கானே, இவங்க பொண்ணு இறந்துருப்பாங்க போல், நம்ம பொண்ணு இறந்து 7 வருஷம் ஆகுது அப்படின்னு இவங்க சொல்கிறப்போ அவர் செம்ம கடுப்பாயிட்டு ஒரு பைத்தியம் ஒரு கொலகாரின்னு சொல்லிட்டு நம்ம குயினை பார்த்தே கத்த ஆரம்பிச்சார். பிகாஸ் அவர் கிங் இல்லை. ஸோ அவரை திருப்பி உள்ள கூட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம குயின்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம டியூக்கு, டேஃப்னி, அதுக்கப்புறம் நம்ம டான்பெரி, அப்புறம் டேஃப்னியோட மம்மி எல்லாரும் சேர்ந்து குயினை பார்க்க வந்திருக்காங்க. பிகாஸ் அந்த கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லி கேட்கறதுக்காக. பட் ஆனால் குயின் வந்து சொல்லுங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து நம்ம டேஃப்னி வந்து கதையாக விடுறாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறோம், எங்கள் லவ் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க கன்வின்ஸே ஆகலை. அப்படி ஒரு நக்கலாக பார்க்குறாங்க குயின் வந்து. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டியூக் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி இந்த மாதிரி வந்து இல்லை அவள் சொல்கிறதெல்லாம் போய் என்ன நடந்ததுன்னா, முதல்ல அவளை பார்த்தோன்னே எனக்கு லவ்வெல்லாம் வரல, அவள் அழகாக இருக்கான்னு சொல்லி அட்ராக்ஷன் தான் வந்துச்சுன்னு சொல்லி நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா அட்ராக்ஷன் வந்தப்போ கூட என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இவன் சொல்லிட்டு என்னுடைய டிக்னிட்டிலேருந்து நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறமா எங்கள் 2 பேருக்குள்ள லவ் வரல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நான் எந்த ஃபீமேல் கூடயும் இவ்வளோக்குள்ளே க்ளோஸாக பேசினதும் பழகினதும் இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. 2 பேரோட ப்ரெசன்ஸும் மேபி ஒரு பொண்ணாக பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்காதோ என்னமோ, என் ஃப்ரெண்டாக இருக்கப்போ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தன்னால் அது எப்போ காதலாச்சுன்னு எங்களுக்கே தெரியல, அதான் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டியூக் நடந்த எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சொல்லியிருப்பாரா. இதை கேட்டுட்டு நம்ம டேஃப்னி ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் ஏன்னா அவர் ரொம்ப சென்டிமெண்டலாக சொல்லுவார், அவள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியல, அவளோட ப்ரெசன்ஸ் எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவார். இதை கேட்டுட்டு வந்து ராணியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம டியூக்கும் டேஃப்னிக்கும் ரொம்ப கிராண்டாக வெட்டிங் நடக்குது. எல்லாருமே அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அந்த இடத்துலையும் வந்து மெரினா தாமஸ் வந்து கோலினை தேடிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது அவங்க வீட்டு கல்யாணம் தானே, அவரை தானே கரெக்ட் பண்ணணும் மாதிரி. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பெனலோப்பி வந்து இந்த மாதிரி நீ கோலின் ஏன் பார்க்குற, வேற ஆளை வந்து நான் ஃபைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுற்றாக காட்டுறாங்க. இவனை பாரு அவனை பாருன்னு. இவங்க வந்து அதான் கோலின் இருக்கும்போது நான் எதுக்கு இவனெல்லாம் பார்க்கணும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பெனலோப்பி கேட்குறாங்க, உனக்கே குற்றம் உணர்ச்சியா இல்லையா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பளை ஏமாத்திரமேன்னு சொல்லி கேட்குறப்போ, ஏன் நல்ல ஆம்பளை நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, நான் ஒரு கேவலமான அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன், அதோட நான் ஒரு நல்ல ஒய்ஃபாக தான் இப்போ புரிஞ்சுதா, உன் இன்டென்ஷன் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மெரினா தாமஸை பெனலோப்பி பார்த்து கத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து மெரினா தாமஸ் என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னா, நம்ம கோலின் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்துட்டோம்னா வந்து இந்த கல்யாணம் உடனே நடந்துடும். பிகாஸ் அப்போ வந்து ஜென்டில்மேனாக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி க்ளோஸாக இருந்துட்டா உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்புறம் அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அப்போ கூட பக்கம் வரைக்கும் போயிட்டு நம்ம கோலின் என்ன பண்ணிடுவார், ஐயோ எனக்கு புரியுது, ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாது, நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மெரினா தாமஸை கொஞ்சம் தள்ளி போக சொல்லிடுவாங்க. மெரினா தாமஸும் லூஸ் மாதிரி பண்ணிட்டேன்னு சரி கிளம்ப போயிடுவாங்க. அப்புறம் ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிரிஜிட்டன் சொல்கிறாரு நம்ம கோலின். இது கேட்டோடனே மெரினா தாமஸ்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அவரில் இன்னும் கொஞ்சம் மாதம் டைம் எடுத்துக்கலாம், பிகாஸ் வந்து கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்கட்டும். இப்போ என்னுடைய சிஸ்டரோட கல்யாணம் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு நானே இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கோலினை சொல்லுவார். இப்போ நம்ம டேஃப்னியோட வெட்டிங்க்கு வந்து நம்ம குயினும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம லேடி டான்பெரி பிடிச்சி வந்து நம்மளுடைய எலோவைஸ் இருக்கலா வந்து பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நீங்கள் தானே லேடி விசில்டன், உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குது, நீங்கள் தான் விடுவோம், நீங்கள் தான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து கலந்துக்கிட்டு எல்லா பற்றின காசிப் எழுதுறீங்கன்னு கேட்குறப்போ வந்து டான்பெரி வந்து இந்த மாதிரி நான் அக்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இதை வந்து பின்னாடி இருந்த குயின் வந்து ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்டு வேகமாக வந்து நீ டான்பெரியை வந்து லேடி விசில்டன் சொன்னி, அவனுக்கு அப்போ லேடி விசில்டன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. சீக்கிரம் சொல்லு, உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ சொல்லு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், லேடி விசில்டனை மட்டும் ஃபைன் பண்ண அப்படின்ட்டு. இப்போ இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ வந்து நம்மளுடைய டேஃப்னி வந்து ரூமில் இருக்கும்போது டேஃப்னியோட மம்மி வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு புரியுது இந்த வீட்டை விட்டு போகிறது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நீ உன்னை லவ்வே மேரேஜ் பண்ணியிருக்க, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக டியூக் கூட நல்லா பார்த்துப்பார் சொல்லி ஸோ ஜென்ரல் மேரேஜ் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டேஃப்னியும் வந்து அடுத்த நாள் கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனோடையே கொஞ்சம் பயத்தோடையும் சேர்ந்து கிளம்புறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க 2 பேர் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம டியூக் வந்து சொல்கிறாரு, வீட்டுக்கு போக ரொம்ப நேரம், பிகாஸ் அவர் வேறு ஊர், அவர் சொந்த ஊர், ஸோ அங்கே போக ரொம்ப நாள் ஆகும்ல, அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் இன்றைக்கி நைட், ஸோ ஃபஸ்ட் நைட் வந்து ஹோட்டலில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. டேஃப்னி வந்து இல்லை நீங்கள் என்கிட்ட இது சொல்லவே இல்லை, என்னோட ஃபஸ்ட் நைட் வந்து ஒரு ஹோட்டல் அப்படின்னு கேட்குறப்போது சொல்லியிருக்கணும் தான், சரி ஆனால் அங்கே தான் ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. ரூம்க்கு போகலாம், ஹோட்டலில் இறங்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் சந்தோஷமாக போகலான்னு சொல்லிட்டு டேஃப்னி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து, ஏன்னா இவங்க கூட தனியாக பேசவே டைம் கிடைக்கல வெட்டிங்க்கு அப்புறம் இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனி ரூம் புக் பண்ணிட்டாரு. டியூக்கு தனி ரூம், நம்ம டேஃப்னிக்கு தனி ரூம். டேஃப்னி ரூம் போய்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இப்போ நம்ம டியூக் வந்து டேஃப்னி ரூமுக்கு வந்து சரி சாப்பிடவா, சாப்பிட்டு தூங்க அப்படி சொல்லி கூப்பிட்றப்போ, சாப்பிடவா எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம், தனித்தனி ரூம் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு டேஃப்னி ரொம்ப கோவப்படுறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நைட் இப்படி இருக்கும் நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்கிறப்போ வந்து இவரும் வந்து அப்படியே நிற்பாரா. உடனே டேஃப்னி சொல்லுவாங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் புரியுது, அதுக்காக நம்ம இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லி டேஃப்னி சொல்லும்போது அவரும் வந்து இல்லை பிடிக்காத பொண்ணு இல்லை, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, என்னால் தான் உனக்கு இந்த லைஃப் வந்துருச்சுல, நீ எவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு நிறைய குழந்தைங்களோட ஒரு நல்ல மேரேஜ் ஒரு நல்ல பார்ட்னர் எதிர்பார்த்தா கடைசியில் என்ன கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, நான் பண்ண ஒரு தப்பா அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணம் பண்ண வச்சேன், அதனால தான் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க எனக்கு புரியுது அப்படி சொல்லி டேஃப்னி சொல்லுவாங்க. இல்லை நான் உன்னை அவாய்ட் பண்ணல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில உன்னை தள்ளித்தினேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கும் சொல்லுவார். கடைசியில் 2 பேரும் எனக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் லவ்வா மாதிரி ரொமான்ஸாக மாதிரி அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.